நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நெஞ்சு சளிக்கான மருத்துவம். நெஞ்சு சளி எதுக்கு பிடிக்குது? இன்றைக்கி ராத்திரி நேரத்தில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, கண்ட இடத்துல கண்ட தண்ணி குடிக்கிறாங்க, தேவையில்லாத இடத்துல அந்த தண்ணியில் குளிச்சுட்டு துவட்டாமல் வந்துடுறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய குடிகாரங்களுக்கு நெஞ்சு சளி வந்துடுது. ஏன்னு கேட்டால் நாங்கள் அங்கே வாங்கி இந்த தண்ணியை கலந்தோம், அதில் சளி பிடிச்சிருச்சுன்றாங்க. இதெல்லாம் ஏன் பிடிக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணியில் உள்ள உப்புத்தன்மையால் சளி பிடிக்கும். அதை சரி செய்கிறதுக்கு சுக்கு, சித்தரத்தை, ஜாதிபத்திரி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கிராம்பு, தேன், இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். நெஞ்சு சளின்றது எல்லாருக்கும் சாதாரணமாக பிடிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, ரத்தத்தில் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா தான் அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் குறைஞ்சி போச்சுன்னா தான் நெஞ்சு சளி பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ சளி பிடிக்குதுனாக்கா அதிக குளிர்ச்சி, வேறு எதை இடங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி இருக்க இடங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு சளி பிடிக்கும். சளி பிடிச்சாக்கா சாதாரணமாக இப்போ தண்ணி மாற்றி குடிக்கிறோம் அப்படின்னாக்கா சில இடங்களுக்கு போகிற போது அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற போதும் அவங்களுக்கு சளி பிடிக்கும். அந்த சளி உடனே பழுத்து ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலரில் சளி பழுத்து காரி துப்பிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு இருக்காமல் தொடர்ந்து நெஞ்சு கட்டுன்னு இரும்புவாங்க. வெள்ளை சளியாக தான் வரும். அது சீக்கிரமாகவே அந்த இருமல் சளின்றது வெளியே வராது. அவங்களுக்கு நெஞ்சு வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வறட்டு இருமலை நெஞ்சு சளியாக உண்டு பண்ணிக்கிட்டு நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும். ரத்தோட்டங்கள் குறைஞ்சி போய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இதை ரொம்ப நெஞ்சு சளி பிடிக்கும். அவங்களுக்கு இந்த மருந்தை நாம் தயார் பண்ணி கொடுக்குற மருந்தை கொடுத்தீங்கனாக்கா நெஞ்சு சளி பழுத்து வெளியாகிரும், மோசன் வழியாக போயிடும், காரி துப்பிடுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூடாகவே தண்ணி குடிக்கணும். உணவுகள் சாப்பிட்றதும் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா தான் அந்த நெஞ்சு சளின்றது சீக்கிரமாக சரியாகும். நெஞ்சு சளி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு 3 கொத்து எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிறணும். சித்தரத்தை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறணும். சுக்கு ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிறணும். சாதிபத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறணும். கிராம்பு ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கிறணும். இது எல்லாமே பூரா நல்லா இடித்து திப்பி இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். சித்தரத்தை, சுக்கு, சாதிபத்திரி, கிராம்பு 4ம் அரைச்சி எடுத்து பொடியாக வச்சுருக்குறோம். கரிசலாங்கண்ணி சாரோட இந்த பொடியை கூட சேர்த்துக்கிறணும். கூட்டு மருந்தாக அது கூட தேன் நல்லா சேர்த்துடணும். இந்த மருந்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தொட்டு சவைச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நெஞ்சு சளி சீக்கிரமாக சரியாயிரும். அந்த கட்டுன்னு இருமி நெஞ்செல்லாம் வலி எடுத்து போய் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். இருமல் நிற்க வரைக்கும் நீங்கள் சளி வெளியே வர்றதுனாக்கா இருமலும் உங்களுக்கு குறைஞ்சிரும். நெஞ்சு சளி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையாக பார்க்குறோம். அதில் சுக்கு, சித்தரத்தை, ஜாதிபத்திரி, கிராம்பு, வெள்ளை கரிசலாங்கண்ணி, தேன் இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இதை தினந்தோறும் ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாலே நெஞ்சு சளி சரியாகும். நெஞ்சு சளி குணமாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.